ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ், நேற்று வந்து நம்ம வந்து S1 அண்ட் S2, R1 அண்ட் R2 எடுத்திருந்தோம். எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அது நம்ம லைவ்ல என்ன லெவல்ஸ் வருதோ அதை வந்து நம்ம என்ன செய்வோங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு லெவல்ஸும் மாறிடுச்சு. நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம், டெலிகிராம் குரூப்ல நம்மளோட லைவ் லெவல் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுன் மார்க்கெட்டா வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு கம்ப்ளீட்டா லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க, மாறும். ஸோ அந்த லெவல்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் காண்டிட்டோட லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸையும் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன செஞ்சிருந்தோம், காலையில் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம நேத்து வீடியோல பார்த்த இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கரண்ட் வீக் லெவல்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோங்க, நம்மளோட நேத்து உள்ள வீடியோல வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,900 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். ஆனா இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாதது தான். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஒன்லி நம்ம இண்டெக்ஸ்ல மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கோம், லெவல்ஸ் வந்து மாத்திருக்கோம். ஏன்னா அதுல மட்டும் தான் மாறும். பிரீமியத்துல வந்து நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறாது. அதே லெவல்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாற்ற வேண்டியதா இருக்கும். சரியா? ஸோ இதுல நம்ம இன்னைக்கு காலையில எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,954 அப்படின்ற லெவலும், R1 25,223, R2 25,270 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல S1 24,680, S2 24,619 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. ஸோ இதுல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 24,700 அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு, ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து S1 வரைக்கும் வந்துட்டு S1ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க இருந்து S1 வரைக்கும் ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புல் பேக் ஆகி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேல எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேல என்ன செய்யலைங்க, மார்க்கெட் அப்படின்றது போகல. ஓகே, நம்மளுக்கு எப்பவும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா, இல்ல சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழ இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம பிரீமியத்திலேயே நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது வந்ததுன்னா, நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, அந்த டைரக்ஷன்ல போகக்கூடியான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து போகல. ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருக்கும்போது நம்மளுக்கு அங்கேருந்து எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் இன்னைக்கு போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா போயிட்டு, நல்லா பிரீமியம் வந்து நம்மளுக்கு கரைச்சாங்க. சரிங்களா? நல்லா பிரீமியம் வந்து கரைச்சிட்டு, எங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, S1 வராங்க. S1யும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த S2க்கு வந்ததுமே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஃபாஸ்ட்டா வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இது 2 மணிக்கு மேல வந்து நம்மளுக்கு நடந்தது. 2 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா வந்தாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஸ்லோவா வந்தது. 1 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரேஞ்ச வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டமா வந்து இருந்தது. சரிங்களா? 2 மணிக்கு மேல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து என்ன செஞ்சதுங்க, கிடைச்சது. இதனால தான் நம்மளுக்கு பிரீமியத்திலேயே நல்ல ஒரு மூவ்மெண்டம். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2 ரூ. 3 உள்ளதெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரூ. 50 வரைக்குமே போயிட்டு வந்தது. ரூ. 50 அந்த ரேஞ்ச் வரைக்குமே என்ன செஞ்சாங்க, போயிட்டு வந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த கம்மியான டயத்துல நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 0 டூ ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா வந்து இருந்தது. ஸோ இதுல நம்ம பிரீமியம் பார்க்கலாம். பிரீமியத்துல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, பிரீமியத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 224 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 நம்மளுக்கு 280 அப்படின்ற லெவலும், R2 350, R3 420 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 177, S2 132, S3 88 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது, எப்பவுமே நம்ம வந்து 2 லெவல் தான் மார்க் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு வந்து 3 லெவல் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன்.
ஸோ இதுல 315 அப்படின்ற லெவல் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறமா நம்மளுக்கு 252 அப்படின்ற ஒரு லெவலும் 200 அப்படின்ற லெவலும் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம 3 லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல வந்து காலையில போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த 3 லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில என்ன பண்றாங்க, 2 பேருமே மீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே என்ன செய்றாங்க, மீட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றாங்க புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 315 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து காலையில போயிருந்தாங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, அவங்க வந்து போகல. சரி, அதுக்கு மேல வந்து அவங்க வந்து போகல. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல இருந்து கீழே வந்திருக்காங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா மிட் லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யல, போகல. ஸோ மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வராங்க. டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வராங்க. கரெக்டா நம்மளுக்கு R1 அந்த R1க்கும் மேல வந்துட்டாங்க. R1க்கு மேல வந்து தென் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த 315 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேல வராங்க. சரியா? கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த 315 அப்படின்ற லெவல பிரேக் பண்ணல. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 315 அப்படின்ற லெவல என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேல வராங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலயே கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து நம்மளுக்கு R1 வந்து பிரேக் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இவங்க வந்து என்ன செய்யறாங்க, மிட் லெவல வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, கீழே அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. கீழே வந்து நம்மளுக்கு அகைன் மிட் லெவலுக்கு மேல போனாலுமே பட் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு சாரி இந்த R1க்கு என்ன செய்யலைங்க, கீழே வந்து நடைபெறல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இதுலயே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாங்க, புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மூவ்மெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த இடத்தையும் பிரேக் பண்றாங்க. இந்த இடத்த இந்த 200 அப்படின்ற இடத்தையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. கரெக்டா நம்மளுக்கு S1 அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, கீழே வராங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷனும் இந்த 315 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போறாங்க. R2 என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேலே போறாங்க. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா R3 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. R3க்கு மேல வந்து நிலை பெற முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தவங்க தான் ரிவர்சல் ஆகி எங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு கரெக்டா R1 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டா S2. ஸோ ஆனால் S2க்கு வந்து வரல. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 252 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கரண்ட் வீக்லயும் அதே மாதிரி தான் நடந்தது. கரண்ட் வீக்லயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. கரண்ட் வீக்லயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சைட்வேஸ்ல மார்க்கெட் வந்து இருந்தது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஓப்பன் பிலோ வந்து வந்திருந்தாங்க. கால் ஆப்ஷனும் ஓப்பன் பிலோ, புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருந்தாங்க, ஓப்பன் பிலோ அப்படின்றது வந்து வந்துட்டு ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த S3 வரைக்கும் இந்த S3ல நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு இந்த S3 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்ததுமே என்ன ஆச்சுங்க, மார்க்கெட் வந்து ஃபுல்லா கால் ஆப்ஷன் ஃபுல்லா கீழே வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மார்க்கெட் ஒரு ரேலி அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன்ல. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு கீழே விழுந்தவங்க நம்மளுக்கு கரெக்டாக எங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹40 அந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டாங்க. எவ்வளோ வரைக்கும் போயிருந்தாங்க, 320 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழே அப்படின்றதுல இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 24,900 24,900 கால் அண்ட் புட். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து பாருங்க நம்மளுக்கு இங்க மீட் பண்ணவங்க ₹84 மீட் பண்ணவங்க ரெண்டாவது நம்மளுக்கு எங்க மீட் பண்ணியிருக்காங்க, ₹40 அந்த ரேஞ்சில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு எவ்வளவு வரைக்கும் வந்துட்டாங்க, ₹2 வரைக்கும் வந்துட்டாங்க. ₹2 வரைக்கும் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து கிட்டத்தட்ட ₹40 அந்த ரேஞ்சில் வந்து ரெண்டாவது மீட் ஆகி அங்கேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜீரோ ஆயிட்டாங்க கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹30 அந்த ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுல நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம் எப்படி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரி டேல நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முன்னாடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கோம். கரெக்டா வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து கவனிங்க, ஒரு 2-2:30 மணி அந்த ரேஞ்சுக்குள்ள மீட்டிங் பாயிண்ட் வந்து கவனிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடுவோம். ஆப்ஷன் செயின்ல நம்மளுக்கு வந்து என்ன வந்து ஏடிஎம் ஸ்டேக் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,900
சரிங்களா. 24,900 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் கிடையாது. சரிங்களா. நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து என்னது இல்லைங்க, மார்க்கெட் வந்து இல்ல. நாளை கழிச்சு தான் இருக்கு. சரிங்களா. 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ அதனால 4ஆம் தேதிக்கு உண்டான லெவல்ஸ் தான் இது. சரியா. ஸோ அப்போ 24,900 அதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும் பொழுது, ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் அப்படின்றது எடுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி லெவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வீடியோலையும் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் சொல்லியிருக்கோம். அது பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. சரியா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாங்க, லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம் நம்மளோட இதுல. ஓகே, இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 24,881 அப்படின்றது வந்து வந்திருக்கு. R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,158 அப்படின்ற லெவலும், R2 25,205 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,622 அப்படின்ற லெவலும், S2 24,560 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. சரியா. ஸோ இதுல நம்ம எப்பவுமே சொல்றதுதான் என்னன்னா, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறட்டும். சரிங்களா. ஸோ அது வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரீமியம் லெவல் பார்த்துடலாம். ஸோ இதுல நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 268 அப்படின்றது நம்மளுக்கு மிட் லெவலா வந்து இருக்கிறாங்க. R1 320, R2 400, R3 480 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 222, S2 166, S3 111 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பிரீமியம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. சரியா. ஏன்னா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரீமியம் லெவலு. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறாதுங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான், இந்த லெவல் வந்து என்ன செய்யாது, நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு ஸோ அதுல வந்து என்ன செய்ய முடியும், இந்த லெவல்ஸ் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ மார்ச் 7ல இருந்து அதாவது வர சாட்டர்டே சண்டேல இருந்து நம்மளுக்கு மார்ச் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. ஆப்ஷன் பிரீமியம் கிளாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆப்ஷனை பத்தி மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து வேற எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ இல்லைன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோ எஸ்எம்சி கான்செப்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாவே நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு மட்டும்தான் என்ன செய்வோம், கிளாஸஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுல ஃபுல்லாவே வந்து ஆப்ஷன் பிரீமியம் தான். ஆப்ஷனோட கோடிங் எப்படி, ஆப்ஷனோட அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பத்தி தான் நம்ம என்ன செய்யறோங்க, நம்ம கிளாஸஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். அதோட கிரிக்ஸ் வேல்யூ எப்படி நம்ம எடுக்கிறது, ஸோ இதுதான் ஃபுல்லாவே நம்மளோட கிளாஸஸ்ல வந்து இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மூலியமா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.